இங்க வந்து இளைஞர்களுடைய அந்த செல்வாக்கு வேணும். டிவிகேல சொல்லவே தேவையில்லை. வெறும் இளைஞர் பட்டாளம் தான். அதை தாண்டி ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு போடும்பொழுது சாரசாரியாக வண்டியாக தானாகவே வந்து அவ்வளவு வேலை செய்யறாங்க வந்து டிவிகேல. மதுரையில ஒரு பூமி பூஜை, ஒரு கட்சியோட பூமி பூஜை, பொதுவா எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு பூமி பூஜை நடக்க போகுதுன்னா அதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி விளம்பரம் கொடுப்பாங்க. 6 நாள் அதை பத்தி பேசுவாங்க. அந்த பூமி பூஜைக்கே வாங்க தோழர்களே, வாங்க உடன்பிறப்புகளே, வாங்க ரத்தத்தின் ரத்தங்களே வாங்க அப்படிலாம் கூப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப ரகசியமா ராத்திரி நிர்வாகிகளுக்கு மட்டும் சொல்லிட்டு விடியற்கால எழுந்து அந்த பூமி பூஜை போடுறாங்க. மீடியாவுக்கே அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்குது போறாங்க. என்னன்னா அதுக்கான காரணம் என்னன்னா, அது தெரிஞ்சா மதுரையில் நடந்த பூமி பூஜை தான் சொல்றேன், அது தெரிஞ்சா ஒட்டுமொத்த தென் தமிழகமே கிட்டத்தட்ட டிவிகேவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்கள் அவங்க குவிஞ்சிடுவாங்க. அது பெரிய பிரச்சனையா மாறிடும்னு. இதுதான் ஏன்னா ஒரு வேலை, ஒரு செங்கலை வச்சு எடுத்து வைக்கிறதுல இருந்து ஒரு கோட்டையை உருவாக்குறது வரைக்கும் அவ்வளவு ஆட்பலம் வந்து டிவிகேல இருக்குது. அதிமுக அதை தான் விரும்புறாங்க. இது எல்லாம் தாண்டி ஓட்டு சதவிகிதம், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டிவிகேவுக்கு ஆல்ரெடி பொதுவாக கணிச்சு வச்சிருக்கிற விஷயம் என்னன்னா 15% ஓட்டு அவங்க கிட்ட இருக்குன்னு. ஆதவர்ஜனா வந்து 25% இருக்குது. நாங்க வந்து கருத்து கணிப்பு நடத்திட்டோம், நாங்க பிரைவேட்டா நடத்திட்டோம், எங்களுக்கு 25% இருக்குது. அடுத்த 10%க்காக நாங்க வந்து உழைக்க போகிறோம். 35% 33% நாங்க தனித்து ஆட்சி அமைப்போம், விஜய் தான் முதல்வர் அப்படின்னு அவங்க நம்பிக்கையா சொல்றாங்க. ஆனால் பொதுவாக இந்த கருத்து கணிப்பு ஊடகங்கள், மற்ற நிறுவனங்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகேவிற்கு 15% இருக்கு அப்படின்னு. அந்த 15% ஓட்டு அதிமுகவுக்கு வந்தால் எப்படி இருக்கும் கூட்டணி அமைத்தால்? குறிப்பாக இந்த 10th + 2 மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழா நடந்ததுல, அதுல விஜயண்ணா எங்களுடைய முதல் ஓட்டு உங்களுக்கு தான் ஒட்டு மொத்தமா சொன்ன ஒரு விஷயம். இதுவும் எடப்பாடியை வந்து கண்டிப்பா மாத்திருக்கும்.